கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன். இந்த ஆவணி மாதத்தில் துலாம் ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். துலாம் ராசி, இந்த துலாம் ராசிக்கு சூரியன் கடகத்திலேருந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. இந்த ஆவணி மாதத்தில் ராசிக்கு 11 கூடையவன் லாபாதிபதி 11லேயே ஆட்சி வீட்டில் இருக்கிறது பொதுவாக துலாம் ராசிக்காரருக்கு இந்த மாதம் மிக அருமையாக இருக்கும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானம். லாபாதிபதி அந்த வீட்டிலேயே ஆட்சி வீட்டில் இருக்கிறது இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் ராசி அதிபதி சுக்கிரன், அவரும் அந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து நிற்கிறாரு. அதே சமயத்தில் ஆவணி மாதம் 8ஆம் தேதி அவர் 12ல் போய் நீச்சம் அடைகிறார். சரிங்களா? ராசி அதிபதி 12ஆம் இடத்துல நீச்சம் அப்படிங்கிறது வந்து விரயத்தை காட்டுது அப்படிங்கிறத இதில் நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது 1-8 கூடையவன், அவரே போய் 12ல் இருக்கார். ராசி அதிபதி 12ல், அதுவும் நீச்சம் அப்படிங்கிறதுனால திடீர் விரயங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் உண்டு. பார்த்து நிதானமாக இருக்கணும். அதே சமயத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய மனைவியை குறிக்கக்கூடியது. அதே போய் 12ஆம் இடத்துல நீச்சமாகிறது அப்படிங்கிறது மனைவி, இந்த துலாம் ராசிக்காரருடைய மனைவி ஸ்தானத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? நீச்சம்ங்கிறது பலவீனம்னு அர்த்தம். உடல் உபாதைகள், வெளியில் போகிறது வர்றது, குடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே துலாம் ராசிக்காரருடைய மனைவி, பார்ட்னர்கள், நண்பர்கள் இவங்க எல்லாம் மூலயமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வை சுக்கிரன், நீச்ச சுக்கிரனை பார்க்குது. குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த சுக்கிரனை ஆவணி மாதம் 8ஆம் தேதி கன்னிக்கு சுக்கிரன் வரும்போது இந்த மாதம் பூராமே பார்வை இருக்கிறதுனால பார்த்து நிதானமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு அர்த்தம். துலாம் ராசிக்காரருக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். குரு 2ஆம் இடத்தை பார்க்குறது தனம், கல்வி, குடும்பம், வாக்குஸ்தானம். 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானம். இந்த 2ஐயும் பார்க்குறதுனால காசு வர்றதுலையெல்லாம் ஒரு பஞ்சம் இருக்காது. அதே சமயத்தில் இந்த துலாம் ராசிக்காரருக்கு தனவரவு இருந்துகிட்டு இருக்கும். 4ஆம் இடம் ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. துலாம் ராசிக்காரர் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் படிப்பு இதெல்லாமே இந்த வருஷம் அருமையாக இருக்கும். சரிங்களா? பொதுவாக இந்த ராசிக்கு 4க்கும் 5 கூடையவன் சனி பகவான். பொதுவாக இந்த சனி பகவான் இந்த துலாம் ராசியில் தான் உச்சப்படுறார். நீதி நியாயம் தர்மவான் சொல்லக்கூடியது சனி பகவான். இவருக்கு நீதிக்கு அரசன். இவர் துலாம் ராசியிலேயே அவர் உச்சப்படுறதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசிக்காரர் எப்போவுமே மனசுக்கு பட்டதை செய்வாங்க. 5-5-10 அப்படிங்கிறத 8 அல்லது 12ன்னு எழுதுனா கண்டிப்பாக எழுத மாட்டாங்க. சரிங்களா? தன்னுடைய போக்கில் அவங்க நீதி நியாயமாக தர்மமாக நடக்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பாங்க. ஜீவனக்காரகன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சப்படுறதுனால தொழிலில் எப்போவுமே நீங்கள் கரெக்டாக தான் இருப்பீங்க அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரருக்கு சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடல் உபாதைகள், 12ஆம்ங்கிறது இடுப்பு, எலும்பு, நரம்பு, கால் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள், அடிபடுறது, காயமாகிறது, மொண்டி நடக்கிறது, சில பேர் கட்டு போடுறது, ஆப்ரேஷன், ஏதாவது ஒரு சிக்கலை கொடுக்கும். ஆனாலும் குரு பார்க்க கோடி நன்மைங்கிறதுனால அது போகுங்கிறத எடுத்துக்கலாம். பெரிய பாதிப்பு கொடுக்கறது இல்லை. அதே சமயத்தில் இந்த ராசிக்கு புதன் பகவான் அப்படிங்கிறது 9-12 கூடையவர், 9 பாக்கியாதிபதி. அவர் 10-11ல் இருக்கக்கூடிய, அதாவது ஆவணி மாதம் 19ல் சிம்மத்துக்கு வர்றார். அப்போது 9ஆம் அதிபதி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த துலாம் ராசிக்காரருக்கு இந்த மாதம் புதனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. 2க்கும் 7 கூடையவன் செவ்வாய் போய் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ 2ஆம் அதிபதி அப்படின்னா குடும்பாதிபதி, 7ன்னா கலஸ்திரஸ்தானாதிபதி. இவர்
ஆவணி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சாதகமாக இல்லை. 10ஆம் தேதி மிதுனத்துக்கு வர்றார். 10ஆம் தேதி மிதுனத்துக்கு வர்றது இந்த ராசிக்காரருக்கு 9ஆம் இடத்துல இந்த செவ்வாய் வர்றதுனால இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த வண்டி வாகனத்தில் போகிறது வர்றது, நண்பர்கள் சேர்க்கைன்னெல்லாம் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கணும். 2க்கும் 7க்குடையவர், சரிங்களா? துலாம் ராசிக்காரருக்கு பொதுவாகவே மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ராசிக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடம் சுகஸ்தானங்கிறதுனால இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கெல்லாம் சுப விரயங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் செய்வாங்க, வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரி, துலாம் ராசிக்காரருக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் ஒரு நல்ல பலனையே கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.